தேவனுடைய பிள்ளை வளர்த்தக்கூடாத மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, கேள்விகளை நீங்கள் வளர்த்தவே கூடாது. பொதுவாக நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பும். எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் சில நாட்களில் கேள்விகள் எழும்பாட்டாலும் ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது நிறைய கேள்வி எழும்பும். சில நேரத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் கூட வரும். கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வியை வரும். நான் தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா, பிசாசு கிரியை செய்தா. நம்முடைய இருதயம் கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேள்விகளை கேட்பதை, மனதில் எழும்புவதை கர்த்தருடைய பிள்ளைகள் வளர்த்திடவே கூடாது. அதான் வேதத்தில் யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபுக்குள்ள நிறைய கேள்விகள் உண்டாகிறது. யோபுனுடைய மனைவிக்குள்ள நிறைய கேள்விகள் உண்டாகிறது. அவனை குறித்து அவனுடைய நண்பர்களுக்கு கேள்விகள் உண்டாகிறது. ஆனா ஒரே வார்த்தையில யோபு முடிச்சிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். அவருடைய மனதில் எழும்பின அத்தனை கேள்விகளுக்கும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டார். சரி, நான் என்னத்தை பெருசா நான் கொண்டு வந்தேன், நான் என்னத்தை பெருசா கொண்டு போறேன், நான் ஒன்றும் இல்லாம தானே வந்திருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நஷ்டம் என்கிற ஒன்றை நீங்கள் சந்திக்கும் போது, இழப்பு என்கிற ஒன்றை நீங்கள் சந்திக்கும் போது இந்த இருதயம் உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். மற்ற நேரங்களில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை இழந்துட்டீங்களா, ஒன்று உங்கள் கையை விட்டு போயிருச்சா, உடனே நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த உலகத்தில் என்ன எடுத்துட்டு வந்தேன், என்னுடைய ஆரம்பம் என்ன, நான் கொண்டு வந்தது என்ன. நான் நம்புகிறேன், நம்ம இந்த உலகத்தில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சத்தமாக சொல்லுங்க ஆமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம இந்த உலகத்தில் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா, எதுவுமே நம்முடையது. அப்போ நம்முடையதா இருக்கிறதை நம்ம இழக்கலாம், நம்முடையது இல்லையே, அப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? சிலர் இந்த இழப்புகளிலிருந்து சிலரால மீண்டு வரவே முடியாது. ஐயோ, நான் இழந்துட்டேன், நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, நான் இப்படி விட்டுப்புட்டனே, இப்படி என்ன விட்டு போயிருச்சே, நான் கொஞ்சம் சுதாரணமாக இருந்திருக்கலாமே. அந்த இழப்பை குறித்து வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் இழந்துட்டேன், நான் இழந்துட்டேன், நான் இழந்துட்டேன். இல்லவே இல்லை, எல்லாமே கர்த்தர் தந்தது தான். நமக்கு கிடைத்தது எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தான். நம்முடைய சம்பாத்தியமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய முன்னோர்களோ நமக்கு தரல, ஆண்டவர். அதான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை நமக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னொரு விசையும் நமக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். முதல் விசை கர்த்தர் கொடுக்கும் போது 1 மடங்கு தருவாரானால், இரண்டாவது விசை ஆண்டவர் கொடுக்கும் போது 2 மடங்கு சேர்த்து கூட கர்த்தர் தருவார். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு இழப்பை குறித்து நீங்க அதிலிருந்து வெளியே வர முடியாம இருக்கிறீங்களா? இன்று ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். இழப்பை குறித்து நீ ரொம்ப திங்க் பண்ணாத, இழந்ததை குறித்து யோசிச்சுட்டே இருக்காத, இழந்ததை நீ நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நன்மையானதை இதுவரைக்கும் தந்தவர், இனியும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் கையில் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, என் கையில் இல்லாததெல்லாம் ஆண்டவர் எனக்கு தராதது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எனக்குரியதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு இல்லாதது, என்னிடத்திலே இல்லாததை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்புறீங்களா இல்லையா? அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நான் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க முழு பலத்தோட, நான் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீங்க தந்தது தானே ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லாம தானே வந்தேன், நான் நிர்வாணியாய் தானே வந்தேன் ஆண்டவரே. நான் எதை எடுத்துட்டு வந்தேன் ஆண்டவரே? எதுவுமே எடுத்துட்டு வரல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் இனியும் எனக்கு கொடுக்க வல்லவர் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த அந்த இழப்பை குறித்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குமானால் நீங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதை வளர்த்தாதீங்க. எல்லாவற்றையுமே அப்படியே நிறுத்தக்கூடிய பலத்தை கர்த்தர் தரணும். இரண்டாவது ரொம்ப அவசியமானது, கேள்விகளை நிறுத்துகிறது மட்டுமல்ல, சில நேரத்தில் கவலைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறுத்தணும். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்களேன் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம எப்பவுமே ஏதாவது ஒன்றை நினைச்சு கவலையா இருக்கணும்னு சத்துரு நினைச்சிட்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, உலகத்தில் இருக்கிற நம்ம வந்து சிலர் வந்து பணத்திற்காக கவலைப்படுவார்கள். ஐயோ எனக்கு மட்டும் காசு இருந்திருக்கலாம்ல, காசு இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்ல. ஆனா காசு இருக்கிற ஒருத்தர் எதை குறித்து கவலைப்படுவாங்க தெரியுமா? என் உடல் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல. உடல் நல்லா இருக்கிற ஒருத்தர் வந்து என் பிள்ளைங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கவலை என்கிற ஒன்று வந்து நம்மளா அவாய்ட் பண்ற வரைக்கும் நம்மள அது என்ன பண்ணும்? அது பின்தொடர்ந்துட்டு தான் வரும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து கவலைப்படுவதை வந்து வளர்த்தவே கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்போ இன்றைக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு கவலை இருக்கா? பிள்ளையை குறித்து எப்படி பாச கவலைப்படாம இருக்கிறது? கடனை குறித்து எப்படி பாச கவலைப்படாமல் இருக்கிறது? என் சரீரத்தை குறித்து எப்படி பாச கவலைப்படாமல் இருக்கிறது? ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது. புரியல? ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. அப்போ ஒண்ணுமே முடியாது. ஒன்றுமே முடியாத ஒரு காரியத்தை யோசிச்சு நம்ம ஏன் சிக்காகணும்? அப்ப இந்த ஜபத்துல இருக்கிறவர்கள் இந்த வாரத்துல நீங்க முடிவெடுங்க, நான் எதை வளர்த்த மாட்டேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய கவலைகளை நீங்க வளர்த்தவே கூடாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவரே, இன்றைக்கு போதகர் சொல்லுகிறது போல என்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து நான் சந்தோஷப்படுவதற்கு எனக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஊழியத்திற்காக போக வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அப்போ வந்து குளிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஆறு ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த ஆற்றுல போய் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணி அந்த ஆற்றுக்குள்ளே போகும்போது பழைய ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா எங்களுடைய ஊர் வந்து ரொம்ப செழிப்பான இடம். அந்த எங்களுடைய ஊரை சுற்றி ஒரு 500 மீட்டர் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கிறது மாதிரி ஆறு, எங்கள் வீடை சுற்றி சுற்றி ஆறு இருக்கும், குளம் இருக்கும், தண்ணிக்கே பஞ்சமே இருக்காது. நான் வந்து வீட்டில் வந்து நாங்கள்லாம் குளித்தது ரொம்ப குறைவு. டெய்லி வந்து 2 நேரம் குளித்தா கூட ஆற்றுக்கு போய் குளிச்சுக்கலாம். நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட அப்படி குளிச்சுக்கலாம். அப்போது அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், கண்டினியூவாக 7 ஆண்டுகள் வந்து இந்த சிரங்குன்ற ஒரு வியாதியில் நான் கஷ்டப்பட்டேன். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு இந்த சிரங்கு அப்படின்னு சொன்னால், இந்த காலில் பார்த்தீங்கன்னா தொடைக்கு கீழே முழுக்க வந்து புண்ணாக இருக்கும், அப்படியே சீல் போயிட்டே இருக்கும், அந்த புண்ணு ஆறவே ஆறாது. அப்போது எனக்கு அந்த வியாதி வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பக்கத்தில். எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்கள் வந்து எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ வந்து இந்த 2 காலையும் கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே வச்சிடறது. அப்போ வைக்கும்போது இந்த மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே புண்ணை வந்து பிக்கும். அது வந்து மெடிசன் சொல்லுவாங்க அது. ஆனால் அது கடிக்கும்போது உயிரே போகிற மாதிரி வலிக்கும். அந்த ஆற்றுலேருந்து வெளியே வந்து நின்னா காலில் அப்படியே ரத்தம் அந்தந்த இடத்துல அந்த புண்ணுலேருந்து ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த வியாதியோட 7 வருஷம் கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் அது ஆறுன தழும்பு கூட இப்போ காலில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அந்த 7 ஆண்டுகள் அந்த சிரங்கோட இருந்தது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா அதை குறித்து கவலைப்படணுன்ற அறிவே இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு 7 வருஷம் இல்லை, 7 நாள் ஆறாம இருந்தாலே நமக்கு என்ன வந்துடும்? கேட்கல? ஏன்னா இப்ப கவலைப்படுறதுடைய அறிவு நமக்கு வந்துருச்சு. அப்ப கவலைப்படுறதுக்கூடிய அறிவு இல்லாம இருக்கிறதே நல்லது நமக்கு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே,
சில காரியங்கள் வந்து இன்றைய நாளை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து, சில வருடங்கள் கண்டினியூ ஆகிறத பார்த்து இது என்னமாய் முடியுமோ, இது தீமையாய் முடியுமோ அப்படின்னெல்லாம் எதை குறித்தாவது நீங்கள் கவலைப்படுவீர்களே. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. நீ கவலைப்படுறதை நிறுத்து மகளே, நீ கவலைப்படுகிறதை நிறுத்து மகனே. இதுவரையிலையும் நீ கவலைப்பட்ட எந்த காரியமும் தீமையாய் முடியவே இல்லை. அதே போல இப்பொழுதும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம் தீமைக்காக அல்ல, அது நன்மைக்காகவே இருக்கும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதுமே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அவர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம், சத்தமா சொல்லுங்க, அவர் மேல. அப்போ பிள்ளையை குறித்து கவலைப்படுறீங்களா? எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? இல்லைன்னா உங்களுடைய நோயை குறித்து கவலைப்படுறீங்களா? இல்ல, எல்லாம் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல அப்படி கவலைப்பட்டு சிக்காயாச்சு. கவலைப்பட்டு யோசிச்சு தூங்காம இருந்து மனசை போட்டு உழப்பி எதிர்காலத்தை குறித்த பயம் வந்து என்னென்னமோ தோணி எப்படி எல்லாமோ வாழ்க்கை போயிடுச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தரை கர்த்தர் பேசுறாரு. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். ஆமென். நான் இனி வளர்த்த மாட்டேன். எதை வளர்த்த மாட்டேன் அப்படின்னா, 1 கேள்விகளை வளர்த்த மாட்டேன். 2வது எதை வளர்த்த மாட்டேன் அப்படின்னா, என்னுடைய கவலைகளை நான் வளர்த்த போவதே இல்லை. 3வது, ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய யோசனைகளை நீங்கள் வளர்த்தக்கூடாது. எதை வளர்த்தக்கூடாது? இந்த திங்க் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்களேன். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நகத்தை கடிச்சிட்டே யோசிச்சிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அப்போ இதுக்கு வந்து எல்லையே கிடையாது. யோசனைக்கு எல்லையே கிடையாது. அது வந்து பொதுவாக வந்து சகோதரிகளை விட சகோதரர்கள் வந்து அதுல ரொம்ப சிக்காயிறாங்க. இந்த யோசிச்சுட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஏன் அதிகமாய் யோசனைகள் வருகிறதுக்கு காரணம் என்னன்னா, சிலர் யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது கூட யோசனைக்கு அடித்தளமாகும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வந்து ஒரு மனிதனோட பழகிறதற்கு நீங்க பேசணும். நல்ல வாயை திறந்து, அமைதியாவே இருக்கக்கூடாது. அமைதி வந்து யோசனையை கண்ட்ரோல் பண்ணாது, யோசனையை அதிகமாக்கும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய யோசனை ஓடிட்டே இருக்கும். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இது அப்படி ஆயிடுச்சா அப்படி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு பெரிய பலன் நமக்கு தருவாரு. என்னன்னா, என்னுடைய யோசனைகளை சிறைப்படுத்தக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் உண்மையிலே அப்படிதான், எனக்கு கண்ட்ரோல் இல்லாம நான் யோசிக்கிறேன், கண்ட்ரோல் இல்லாம யோசிக்கிறேன், என்னென்னமோ தாட்டுவது, என்னென்னமோ யோசிச்சே இருக்கிறேன், எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்குது என்றெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தையை காலையில பேசும்போது நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போதே கர்த்தர் உங்கள் யோசனைகளை சிறைப்படுத்த, உங்களுடைய யோசனைகளை விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்திக்கிறதற்கான பலனை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. உங்களுடைய மைண்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். உங்களுடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. உங்களுடைய யோசனை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படட்டும். இதெல்லாம் வந்து பிசாசுனுடைய பெரிய வஞ்சகம். உங்களை அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்க பண்ணுவான். நம்முடைய சரீரத்திலேயே பலவீனத்திலேயே மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, இந்த யோசனை வந்து உங்களை ரொம்ப பலவீனப்படுத்தும். நீங்க எவ்வளவு பலம் உள்ளவங்களா இருந்தாலும் உடலிலே இருக்கிற களைப்பிலேயே அதிகமான களைப்பு என்ன களைப்பு அப்படின்னா, யோசிக்கிற களைப்பு தான். யோசிக்கிறவங்க வந்து எப்பவுமே களைப்பாக தான் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் வச்சிருங்க, நான் இனி எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன்னா யோசிக்க மாட்டேன். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில நல்லதை செய்கிற ஆண்டவர் நீ. ஹல்லேலூயா. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஏன் அதை யோசிக்கணும், நான் எதற்காக அதை யோசிக்கணும், என்னுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பலனை தாங்க ஆண்டவரே, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. உம்மை தவிர ஒருவருமே எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் கட்டுப்படுத்தணும், நான் கட்டுப்படுத்தணும்.
சொல்லுங்க, ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தரட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னுடைய ஊழியக்காரரோடு நீர் பேசுகிறது உண்மையானால் அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் நீர் வைத்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன் அப்பா, நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், உறுதிப்படுத்துகிற கர்த்தர். அதனால எதை குறிச்சும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப யோசிச்சிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இனி நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கு. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு. கர்த்தர் நன்மைக்காக மாற்றுவார். இந்த மாதம் நம்முடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நான் உனக்கு முன்னே கடந்து போவேன், உனக்கு முன்னே கடந்து போவேன், உனக்கு முன்னே கடந்து போய் உனக்காக நான் ஆயத்தப்படுத்துவேன், உனக்காக நான் ஆயத்தமாக்குவேன், உனக்காக நான் வழிகளை திறப்பேன். எந்த இடத்துல போனாலும் நமக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் புதிய புதிய வழிகளை உங்களுக்காக கர்த்தர் திறப்பாராக, திறப்பாராக. இந்த மாதம் உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இனி உங்களுடைய மனது அலைந்து திரிவதாய் அல்ல, கட்டப்பட்டதாய் கர்த்தர் வைப்பாராக. ஆமென். சொல்லுங்க.